இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடையொட்டி வாழ்ந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்து தராவீகை குர்ஆன் வசனங்களை கேட்டு தொழுக வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து எட்டுகளை வைத்து இந்த பள்ளிக்கு வந்து தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் கடந்த ரமலானை நாம் அடைந்ததை போன்று இந்த ரமலானையும் அல்லாஹ் தஆலா அடைய வைத்து 20 தராவீகை நிறைவு செய்து 21வது தராவீஹ் ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் 20 ரக்காத்து தொழுது அமர்ந்திருக்கிறோம். இந்த 3வது பத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதிகம் இந்த 10லே நாம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக. வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பே எங்களை நீ சுவனத்தில் நுழையச் செய்வாயாக என்கிற இந்த துஆவை இந்த 10லே அதிகம் செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் நரகத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும், அவன் மரணித்த பிறகு சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பது அவனுடைய தீராத ஆசையும் லட்சியமாக இருக்கிறது. ஒரு உண்மையான முஃமினுடைய லட்சியம் என்ன? தான் கடைசி நேரத்திலே மௌத்தாகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்க வேண்டும். மரணித்த பிறகு அல்லாஹ் நரகத்திலே என்னை போட்டு வாட்டி எடுத்து விடாமல் சுவனத்திலே தன் மன்னிப்பை, தன் கருணையை கொண்டு நுழைய செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு ஈமான் கொண்டவனுடைய ஆசையும் அவாமுமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மறுமையுடைய சிந்தனை குறைந்து விட்டது. மறுமையுடைய சிந்தனை, நமக்கு மவுத் இருக்குது, மவுத்தாகும் போது இப்படியெல்லாம் இருக்கிறது, மவுத்தான பிறகு கபரில் இப்படியெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கிறது, நரகம் என்று இருக்கிறது, நரகத்தில் இப்படியெல்லாம் அதாப் இருக்கிறது, சுவனம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று மறுமையுடைய சிந்தனை நமக்கு இருந்தால் எந்த ஒரு ஈமான் கொண்ட முஃமினான ஆணும் பெண்ணும் அல்லாஹுவை மறந்து பாவத்திலே வீழ்ந்து விட மாட்டார். இன்னைக்கு மறுமையுடைய சிந்தனை குறைஞ்சிருச்சு. மறுமையுடைய சிந்தனை இல்லாதல் தான் மனிதரிடத்தில் அழிச்சாட்டியம் அதிகமாகிவிட்டது, பாவங்கள் அதிகமாகிவிட்டது, அனாச்சாரங்கள் அதிகமாகிவிட்டது, ஆபாசங்கள் அதிகமாகிவிட்டது. நரகம் என்ற ஒரு மிகப்பெரிய கொடிய நெருப்பு நமக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் என்கிற அச்சம் யாருடைய உள்ளத்திலேயும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே கேட்டேன், ஜிப்ரீலே நரகத்தை பற்றி எனக்கு வர்ணித்து சொல் என்று கேட்டேன். நரகம் எப்படி இருக்கும், அதனுடைய நெருப்பு எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் வர்ணித்து சொல்லு என்று கேட்டேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹு தஆலா ஹலக்கன் நார, அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்தான், ஃபஅவுகதஹா அல்ஃப ஆமின், அந்த நரகத்தை படைத்து 1000 வருடம் அந்த நரகத்தை எரிய செய்தார். கொண்டு விட்டு எரியுது, பயங்கரமா எரியுது. எத்தனை வருஷம்? 1000 வருடம் நரகம் எரிகிறது. எந்த அளவுக்கு? ஹதீஸிலே வருகிறது, ஹத்தா யஹ்மர்ரத், செக்கச்செவேன் ஆயிருச்சு. 1000 வருஷம் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்தால் அதனுடைய நிறம் அப்படியே செவப்பாக ஆகிவிட்டது. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மீண்டும் 1000 வருடம் நரகத்தை எரிய வைக்கிறார். 1000 வருடம் நரகம் எரிகிறது. எந்த அளவுக்கு? ஹத்தா இபியல்லத்,
அது வெள்ளையாக தெரிகிற அளவுக்கு கொழுந்து விட்டு எரிகிறது. அல்லாஹு தஆலா மீண்டும் மூன்றாவது நரகத்தை அல்லாஹ் எரிய வைக்கிறான். 1000 வருடம் 1000 வருடம் அந்த நரகம் அப்படி கொழுந்து விட்டு எரிகிறது. ஒரு கட்டத்திலே 3000 வருடம் கொழுந்து விட்டு எரிந்த அந்த நரகம் அது கருகும் என்று ஆகிவிட்டது. நடு நைட்ல இருட்டுல போனா எப்படி கருகும் என்று இருக்கிறதோ அப்படி கடுமையான இருட்டாக நரகம் மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதனுடைய அனலை யாராலும் அணைக்க முடியாது, அதனுடைய அந்த வெப்பத்தை யாராலும் அணைக்க முடியாது, அப்படி எரிந்து கொண்டிருக்கிறது நரகம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொன்னாங்க. எப்படி நரகத்தினுடைய நெருப்பு சாதாரண நோன்பு காலத்துல வெயில் லைட்டா அடிக்கும் போது நமக்கு வெயிலுடைய தாகம் தாங்க முடியவில்லை. என்ன வெயில் அடிக்குது, நோன்பு வச்சுட்டு தாகம் அடிக்குது, விசாம நோன்பு விட்டுடலாமா, அப்படி தவிச்சு போயிருதே அப்படி நம்ம துடிக்கிறோம். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பு என்பது குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நரகத்தினுடைய அதாப் அதனுடைய கடுமை என்பது மிக கடுமையான வெப்பம் உடையது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். முதல்ல நரக அந்த நெருப்பு இருக்குல்ல, பூமியில நம்ம யூஸ் பண்ற நெருப்பு, இந்த நெருப்பு எப்படி வந்துச்சு, இந்த நெருப்புக்கு என்ன வரலாறு? ஹதீஸுகளிலே விரிவுரையில எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிவிட்டான். அனுப்பிய பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்படுகிறது. நெருப்பு தேவை, நெருப்பு இருந்தால் தான் சமைக்க முடியும். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மாலிக், நரகத்தினுடைய அதிபதி யாரு? மாலிக். மாலிக் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறார்கள். என்ன அனுப்புகிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பூமியிலே சமைப்பதற்கு நெருப்பை எடுத்து வர சொல்லி அனுப்புகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் இடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், கொஞ்சம் நெருப்பு தேவை. எவ்வளவு நெருப்பு தேவைன்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு பேரித்தம்பல அளவு, ஒரு பேரித்தம்பல அளவு நரகத்திலிருந்து நெருப்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மாலிக் சொல்றாங்க, பேரித்தம்பல அளவு நெருப்பை நான் உங்களுக்கு கொடுத்து அந்த நெருப்பை நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அதனுடைய வெப்பத்தின் காரணமாக 7 வானமும் 7 பூமியும் அது அப்படி உருகிவிடும் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அடுத்து கேட்கிறாங்க, சரி எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஒரு அரை பேரித்தம்பல அளவு நெருப்பு கொடுத்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சமைக்கிறதுக்கு இந்த பூமிக்கு கொண்டு போய் விடுவேன் என்று சொன்ன போது மாலிக் சொன்னார்கள், அரை பேரித்தம்பல அளவு நரக நெருப்பை நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பூமிக்கு கொண்டு போய் சேர்த்தால் அந்த நெருப்பினுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக வானத்திலிருந்து மழை பெய்யாது, பூமியிலிருந்து செடி கொடிகள் முளைக்காது, அவ்வளவு வெப்பமானது ஒரு அரை பேரித்தம்பல நெருப்பு. அடுத்து கேட்குறாங்க, இப்போ எவ்வளோதான் எடுத்துட்டு போறது, எப்படி சமைக்கிறது? சொல்றாங்க, ஒரு கடுகளவு நெருப்பு, நரகத்திலிருந்து ஒரு கடுகளவு நெருப்பை எடுத்து செல்லுங்கள், அதை 70 முறை 70 ஆறுகளில், சுவனத்தின் ஆறுகளில் முக்கி பூமியினுடைய ஒரு உயர்ந்த மலையின் மீது வைக்கிறார்கள். வைத்தவுடன் அந்த மலை அப்படி என்ன செஞ்சிருது, பிளாஸ்ட் அப்படி ஒரு மாதிரி ஆயிருது. அதுல வர்ற புகை இருந்துச்சுல்ல, அந்த புகை தான் நம்ம பயன்படுத்துற நெருப்பு. அந்த புகை இருந்துச்சுல்ல, 70 சோன ஆறுகளில் முக்கி கொண்டு வரப்பட்ட அந்த கடுகளவு நெருப்பு மீண்டும் அல்லாஹ் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துட்டா அதுல வந்த புகையினுடைய தாக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் நாம நெருப்பாக பயன்படுத்துகிறோம் என்ற ஹதீஸிலே பார்க்கிற போது அந்த நரகத்தினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹு தஆலா நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றான். நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை போய் பார்க்கிறார்கள். நரகத்தினுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியின் மீது எரித்து கொண்டிருக்கிறது, அப்படியே பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. போய் பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த நரகத்தை பற்றி கேள்விப்படுகிற எவரும் இதனுள் செல்ல ஆசைப்பட மாட்டார். நரகத்தை பத்தி யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டுட்டார்னா அவர் இதற்குள் நுழைவதற்கு ஆசைப்பட மாட்டார். அடுத்து சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த நரகம் என்பது உலக இன்பங்களால் அல்லாஹ் மூடி இருக்கிறார். உனக்கு நரகத்தில் நுழையணும்னு ஆசையா, நீ உலக இன்பங்கள்ல போ, அதுதான் திரை.
நரகத்தில் நுழையிறதுக்கு என்ன திரை? உலக இன்பங்கள், ஆசபாசங்கள், மனோ இச்சைகள், அதான் திரையாக போடப்பட்டிருக்கிறது. ஒருவன் அந்த திரைக்குள்ளே போனால் அவன் நரகத்திற்குள் போய் விடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து அல்லாஹ் தஆலா மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். மனோ இச்சைகளை கொண்டு திரையிட்டுட்டு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ற, இப்போ போய் நரகத்தை பாருங்கன்ட்டு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இதனுள் எவரும் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள். ஏன்னா அது உலக மனோ இச்சையால திரையிடப்பட்டிருக்கிறது. யாரா இருந்தாலும் இந்த உலகத்திலே மனோ இச்சைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், உலக ஆசவாசங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் தீனையும் மறந்துவிட்டு உலக மோகத்திலே போய்விடுகிறார்கள். இதை பார்த்தால் யாரும் இதிலே நுழையாமல் இருக்க மாட்டார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். அந்த நரகத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? அல்லாஹ் தஆலா 7 விதமான நரகத்தினுடைய விஷயத்தை வச்சிருக்கிறான். குர்ஆன்ல 7 வகையான நரகம் சொல்லப்படுகிறது. லலா என்கிற ஒரு நரகம், அது முஸ்லிம்களுடைய நரகம். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனையாக இந்த நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் தொழுகை, நோன்பு போன்ற கடமைகளை விட்டுவிட்டால் அவன் பிறர் மெச்ச, மற்றவங்களா நம்மளை புகழ்ந்து பேசணுன்றதுக்காக இபாதத் செய்தால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற நரகம் லலா என்கிற நரகம். 2வது ஒரு நரகம் இருக்குது, அது ஜஹீம் என்கிற நரகம். இது முக்மீன்களுடைய நரகம். பொருள் சம்பந்தப்பட்ட வகையிலே பொதுமக்களுக்கு செய்யப்படுகிற துரோகம். ஒருத்தன் என்ன செய்யறான்? அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டைய போடுறான், அடுத்தவனுடைய பொருளை மோசடி செய்யறான். இவனுக்கு, அதே போன்று புறம் பேசுகிறவனுக்கு, பிறருடைய கண்ணியத்தை மானபங்கப்படுத்துபவனுக்கு அல்லாஹ் தஆலா ஜஹீம் என்கிற நரகத்தை வைத்திருக்கிறான். அடுத்து உஸ்ரா என்கிற ஒரு நரகம் இருக்கிறது. இது யாருக்கு? திருட்டு செய்பவன், கொள்ளையடிப்பவன், லஞ்சம் வாங்குபவன், வரதட்சணை வாங்குபவன், பண ஆசையால் பேராசைப்பட்டு லாட்டரி சீட்டு போன்றவைகளில் மூழ்கி முத்தெடுப்பவன், இவனுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா உஸ்ரா என்கிற நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அடுத்து 4வது ஒரு நரகம் இருக்கிறது. அந்த நரகத்திற்கு பேர் ஹாவியா. இது முனாஃபிக்குகளுடைய நரகம். வெளியே முஸ்லீம் மாதிரி இருப்பான், பெயர் முஸ்லீமா இருக்கும், உள்ளத்துல ஈமான் இருக்காது. அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுக்கு ஹாவியா என்கிற நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சகர் என்கிற நரகம் இருக்கிறது. இது யாருக்கு? யாரெல்லாம் ஆட்சியிலே அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சகர் என்கிற நரகம், சயீர் என்கிற நரகம், இது ஷைத்தானுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிற நரகம். அடுத்து சொல்கிறார்கள் ஜஹன்னம் என்கிற நரகம், இது காஃபிர்களுக்கு தயார் செய்யப்பட்ட நரகம் என்று ஹதீஸுகளே நாம் பார்க்கிறோம். அப்ப நரகம் என்பது மிக கடுமையானது. அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நோம்பிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்று துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நரகத்தை நினைத்து சஹாபாக்கள் பயந்தார்கள், நபிமார்கள் பயந்தார்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் பயந்தார்கள். ஒரு சஹாபி அபு அப்துல்லான்னு ஒரு சஹாபி, அந்த சஹாபியை நலம் விசாரிக்கிறதுக்காக அவருடைய நண்பர்கள்லாம் போறாங்க. போத்தா அவரு அழுதுகிட்டு இருக்கார். அந்த சஹாபி கடுமையான அழுகை. அந்த அபு அப்துல்லான்ற சஹாபி என்ன செய்யறாங்க? கடுமையா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏங்க அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒன்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற போது ஒரு பிடி மண்ணை எடுத்து, இந்த மண்ணிலே படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், இந்த மண்ணிலே படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தன்னுடைய இடது கையிலே அல்லாஹ் மண்ணை எடுத்து, வலது கையிலே மண்ணை எடுத்து, வலது கையால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகள்லாம் சொர்க்கவாசிகள், இடது கையால் எடுத்து ஒரு பிடி மண்ணால் படைக்கப்பட்டவெல்லாம் நரகவாசிகள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இந்த 2 படைப்புகள்ல நான் எதுல இருக்கேன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் சொர்க்கவாசிகளிலே படைக்கப்பட்டிருக்கிறேனா, நரகவாசிகளிலே படைக்கப்பட்டிருக்கிறேனா, எந்த பிரிவிலே அல்லாஹ் என்னை படைத்து வைத்திருக்கிறான் என்ற அச்சமாக இருக்கிறது. எனவே நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று அந்த அபு அப்துல்லா என்கிற சஹாபி சொன்னார்கள். என்றால் நரகத்தினுடைய அந்த விஷயத்திலே நம் அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு தேடணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தொழுகையிலையும் பாதுகாப்பு தேடனாங்க, மக்ரிபுக்கு பிறகு பாதுகாப்பு தேடனாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு பாதுகாப்பு தேடனாங்க. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சத்தம், ஏதோ ஒரு பெரிய கல் விழுகிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன சத்தம் தெரியுதான்னு கேட்குறாங்க. இது என்ன சத்தம் கேட்டிங்களா?
அம்மா யா ரசூலுல்லாஹ் கடுமையான சத்தமா இருந்துச்சு. அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்னன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நரகத்திற்குள் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல், அது இந்த நேரம் வரை நரகத்துக்குள் சென்று கொண்டே இருந்தது, இப்போதுதான் அதனுடைய ஆழத்தை எட்டியது. அப்ப நரகம் எவ்வளவு ஆழமானதா இருக்கும் பாருங்க. 70 வருஷம் ஒரு கல்லை தூக்கி நரகத்திலே போட்டால் அந்த கல்லு 70 வருஷம் டிராவல் பண்ணி அதனுடைய ஆழத்திற்கு போகிற அளவுக்கு நரகம் மிக ஆழமானது. எத்தனை கோடி மக்களை தூக்கி அந்த நரகத்திலே போட்டாலும் அந்த நரகம் பேசுமாம், ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் இருக்கிறதா, ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று, ஹலிம் தலாத்தி, நீ நிரம்பி விட்டாய் என்று அல்லாஹ் கேட்கிற போது இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் இருக்கிறார்களா என்று அந்த நரகம் இன்னும் மனிதர்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். 70 வருடம் அந்த கல் போனாலும் அவ்வளவு ஆழம் போய் சேருகிற அளவுக்கு ஆழம் மிக்கது நரகம். அல்லாஹு தஆலா அந்த நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகம் நரகவாசிகளின் சிலரின் கணுக்கால் வரை தீண்டுமா. நரகத்தில் போன கணுக்கால் வரை தீண்டும். வேறு சிலரை அந்த நரக நெருப்பு இடுப்பு வரை தீண்டுமா, இன்னும் சிலரை கழுத்து வரை தீண்டும்னு ஹதீஸ்ல வருது. பாருங்க நரகத்தினுடைய அந்த அதாபுடைய கடுமை என்னன்றதை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நரகத்துல என்ன அஃசல் தூக்குவதுதான். நரகத்தை பத்தி பேசுனா நரகத்துக்கு போயிட்டியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசிகள் குர்ஆன் அல்லாஹ் தஆலா 38:57 சொல்றான், கொதிக்கின்ற நீரும் சீல் சலமும் தான் அவர்களுக்கு குடிபானம். சுவைத்து பாருங்கள் அல்லாஹ் சொல்வான். நரகவாசிகளை பார்த்து என்ன சொல்வான்? சீல் சலங்களையும் கொதிக்கிற நீரையும் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசியினுடைய வாய்க்கு அருகில அந்த சீல் நீர் கொண்டு வரப்படுமா. சீல்னா தெரியுதா? லைட்டா புல்ல இருந்து சீல் வந்தாலே ஸ்மெல் அடிக்குது நமக்கு, ஒரு மாதிரியா ஸ்மெல் அடிக்குது, அருவருப்பா இருக்கு, ஒரு மாதிரியா வருது. அந்த சீலை ஒரு கிளாஸ்ல பிடிச்சி அந்த நரகவாசிகளுக்கு அப்படி வாய்க்கு பக்கத்துல கொண்டு வரப்படுமா. அப்ப அதனுடைய அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குமா. அந்த நரகவாசிக்கு வாய்க்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்லும் போது அந்த சீலுடைய வெப்பத்தினால அவன் முகமே கருகி போயிடுமா. ஹதீஸ்ல எப்படி வருது? அந்த சீலுடைய அதை குடிக்க வைக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அவன் வாய் பக்கத்துல கொண்டு வந்தோடனே அதனுடைய வெப்பத்துல அவன் முகம் கருகி போய்விடும், அவனுடைய தலையில் உள்ள தோல் கலன்று கீழே விழுந்து விடும், அவன் அருந்தி விட்டால் அவனுடைய குடல்களை அந்த சீல் சலம் துண்டு துண்டாக ஆக்கி அது அவனுடைய ஆசன வாயின் வழியாக வெளியேறிவிடும் என்று ஹதீஸிலே அந்த நரகத்தினுடைய சீல் சலத்தை குறித்து வருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த நரகவாசிகளுடைய சீல் சலம் இருக்குல்ல, அதை ஒரு வாளி எடுத்து பூமியில கொட்டப்பட்டால் உலகமே நாற்றம் அடிக்குமா. ஒரே ஒரு வாளிய அந்த சீல் சலம் நரக சீல் சலத்தை எடுத்து இந்த பூமியில கொட்டினா இந்த பூமியே நாற்றம் அடிக்குமா. அவ்வளவு கடுமையான வாடை உடையது அந்த நரகத்தினுடைய சீல் சலம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மோசமான நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இங்கெல்லாம் பசிச்சா நம்ம நல்லா சாப்பிட்றோம், கையில மட்டும் காசு இருந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் ஹபீபிலையும் என்ன எல்லா என்னென்ன கடைகள் இருக்கோ எல்லா கடைக்கும் போயிடுறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். ஆனால் நரகவாசிகளுக்கு பசி ஏற்பட்டால் கருவேல முட்களை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு உணவாக கிடைக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த கருவேல மரத்துடைய முள் எப்படி இருக்கு, அதைத்தான் திங்கணும், அதை தான் திங்கணும். அது எப்படி திங்கிறது? நரகவாசிகளுக்கு பசி ஏற்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதாபுக்கு நிகராக அந்த அந்த பசி இருக்குமா. சரி, பசிச்சா என்ன அவங்க கேட்கும் போது முள்ளு செடியை கொண்டு போய் கொடுக்கப்படும், நான் சாப்பிடும், முள்ளு செடியை சாப்பிடும். எப்படி சாப்பிட்றது? சாப்பிட சாப்பிட அப்படி விற்குமா, அப்படி ஒரு மாதிரி துடிப்பாங்களா. இங்கெல்லாம் ஏதாவது விற்குச்சுன்னா தண்ணி கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும்? தண்ணி, அங்க கொதிக்கிற நீர் தான் கிடைக்கும். அதை குடிச்சோன்னா வயிற்றில் இருக்கிற குடல்கள் எல்லாம் அப்படியே பஸ்பமாயிரும். அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தின் ஆக சின்ன அதாப்
நெருப்பிலால் ஆன செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவன் போட்டவுடன் அவனுடைய மூளைகள் எல்லாம் கொதித்து உருகி ஒழுகும். அதுதான் நரகத்தின் லேசான அதாம் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இதில் இன்னொன்று வச்சிருக்கிறான், சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அல்லாஹ் தஆலா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எப்படி இருக்கும்? ஒரு முடியை விட மென்மையானதாக இருக்கும். ஒரு முடி எவ்வளோ லேஸ், அதை விட லேசாக இருக்கும் சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அதே போன்று வாளை விட கூர்மையானதாக இருக்கும். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீது கொக்கிகள் இருக்குமா? அந்த கொக்கிகள் இரும்பால் ஆனது, முற்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்படி கிராஸ் பண்ணும் போது என்ன செய்யணும், அவாவா அமலுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கும். அது அந்த என்ன செய்யும், ஒரு நல்ல மோசமானவனாக இருந்தால் அப்படி பிடிச்சி என்ன செய்யணும், கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும். அவன் ஆனால் நல்ல அமல்களை செய்த நல்லடியார்களாக ஆண்கள் பெண்கள் இருந்தால் சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள், சிலர் காற்றை போன்று கடப்பார்கள், சிலர் உயர் ரக குதிரைகளை போன்று கடப்பார்கள், சிலர் ஒட்டகங்களை போன்று விரைவாக கடப்பார்கள். ஆனால் கடக்கிற போது அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கடக்கிற போது ஒவ்வொருவரும் அலறுவார்களாம், அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. கீழே கொதிக்கும் நரகம், கீழே அந்த கொக்கை பிடித்து கீழே தள்ளினால் நரகத்திலே விழுந்து நாம் எரிந்து விடுவோம். அப்படிப்பட்ட சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம துஆல கேட்கிறோம், யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே எங்களை கடக்க செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலான நம்மளால தாங்க முடியல, குளிர்காலத்தில் ரொம்ப குளிரானா தாங்க முடியல. இதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகம் அல்லாஹ்ட்ட பேசுச்சான், யா அல்லாஹ் எங்களில் சிலதை எரிச்சு அப்படி கொழுந்து விட்டு எரியறோம், எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. நரகம் என்ன சொல்லுது, எங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, நீங்க குளிர்காலத்துல ஒரு தடவை மூச்சு விட்டுக்கோங்க, வெயில் காலத்துல ஒரு தடவை மூச்சு விட்டுக்கோங்கன்னு அல்லாஹ் சொன்னானா. குளிர்காலத்திலையும் வெயில் காலத்திலையும் நரகம் மூச்சு விடுறது தான் அந்த நேரத்துல பயங்கர வெயிலா இருக்குமா, அந்த நேரத்துல பயங்கர குளிரா இருக்குமா. இது என்னது, நரகம் மூச்சு விட்டுச்சுன்னு அர்த்தம். நரகம் மூச்சு விட்டதுனால இங்க ஓவர் குளிர், நரகம் மூச்சு விட்டதுனால இங்க ஓவர் நெருப்பு வெப்பம் என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே நாம் முடிவுக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தினமும் 3 முறை அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், என்னது, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்று 3 முறை யார் அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்ற இந்த துஆவை ஓதுகிறார்களோ, நரகம் சொல்லுவான், யா அல்லாஹ் அவரை என்னை விட்டு பாதுகாப்பாயாக, என்னை விட்டு பாதுகாப்பாயாக என்று இந்த துஆவை ஓதியவருக்கு நரகம் பதில் சொல்லுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மக்ரிப் தொழுத பிறகு 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் ஓதும். எத்தனை முறை? 7 முறை. அதே போன்று ஃபஜ்ருக்கு பிறகு அதே போன்று 7 முறை யார் ஓதுகிறாரோ, ஒருவேளை இவர் மக்ரிப்ல ஓதிட்டு நைட்டு மௌத்தாயிட்டாருன்னா அவருக்கு நரக விடுதலை கிடைச்சிடும். அதே போன்று அவர் சுபுகுக்கு பிறகு ஓதி அன்றைய பகலில் அவர் மரணித்து விட்டால் நரக விடுதலை அவருக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் நம்ம மக்ரிப் தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆல ஓதுறோம், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். எனவே இந்த உலகத்தின் சாதாரண வெப்பநிலையும் நெருப்பையும் தாங்க முடியாத இந்த உடல் நாளைக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற மிக கடுமையான வெப்பமுடைய நரக நெருப்பை தாங்குமா என்கிற சிந்தித்து நம் வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக நல் அமல்களை கொண்டு அலங்கரித்து நாம் அதிகம் நரக விடுதலையை இந்த ரமலான் இந்த இறுதி 10 கேட்டு நரக விடுதலையை பெற்றவர்களாக சுவனத்தில் நுழைந்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவனத்தில் குடும்பத்தோடு நல்லடியார்களோடு சாலிஹீன்களோடு நபிமார்களோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم
وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم سمعنا وطعنا غفرانك ربنا وإليك المصير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أعتقنا من النار وادخلنا الجنة برحمتك يا أرحم الراحمين யா அல்லாஹ் கிருபையாளனே யா அல்லாஹ் கிருபையாளனுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே யா அல்லாஹ் மன்னிப்பில் அழகானவனே யா அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனே யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இருட்டிலோ வெளிச்சத்திலோ தனியாகவோ கூட்டாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ செய்த அத்துணை விதமான சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தர்றா யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அத்துணை விதமான பாவங்களை மன்னிச்சிடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் என் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அத்துணை விதமான சிறிய பெரிய பாவங்களை மன்னிச்சிடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பாவத்தின் காரணமாக எங்களுக்கு கடுமையான நோயை கொடுத்துடாத யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த நோயை தாங்கக்கூட சக்தி இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பாவத்தின் காரணமாக எங்களுக்கு நோயை கொடுத்துடாத யா அல்லாஹ் யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் பிபி சுகர் போன்ற கடுமையான நோய் இருக்கின்றதோ அவர்களுக்கு வெகு விரைவில் அந்த நோயை நீ குணப்படுத்திடுறா யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டினால் குணப்படுத்திடுறா யா அல்லாஹ் நீ மாபெரும் கிருபையானவர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையான யா அல்லாஹ் அந்த கிருபையின் பொருட்டினால் அவருடைய நோயை குணப்படுத்திடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்னும் கடன் வட்டி போன்ற கடுமையான விஷயத்தை விட்டு பாதுகாத்துடுறா யா அல்லாஹ் பொய் புறம் கோல் போன்ற விஷயத்தை விட்டும் பாதுகாத்துடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் பொதுத் தேர்வு எழுத இருக்கின்றார்கள் யா அல்லாஹ் அவருடைய பொதுத் தேர்வை நீ லேசாக்கி வச்சிடுறா யா அல்லாஹ் அவர்கள் படித்த கொஸ்டினை மறக்க வைத்திடாத யா அல்லாஹ் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய படித்த கொஸ்டினை நீ மறக்க வச்சிடாத யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கிருபையாளன் யா அல்லாஹ் அது அவளுக்கு படிக்காத கொஸ்டினையும் நீ நினச்சா இது கொண்டு வருவ யா அல்லாஹ் என்னுடைய கிருபையின் பொருட்டால் அவர்கள் அதிகமாக கெடுத்து இந்த தீனுடைய பதியிலே நல்ல வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளா யா அல்லாஹ் யா அல்லாஹ் மரணிக்கும் முன்பு ஒரு முறையாவது உன்னுடைய காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுறா யா அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை பார்த்து முதல் முறை வர கண்ணீரை மிகவும் பாக்கியமானது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் யா அல்லாஹ் அந்த கண்ணீரை எங்களுக்கும் தருவாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மரணிக்கும் முன்பு ஒரு முறையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவிற்கு முன்று நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் மரணிக்கும் முன்பு ஒரு முறையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கனவிலோ நிலவிலோ கண்டு கழிக்கூடிய பாக்கியத்தை தந்துடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள சிறிய நெருப்பை எங்கள் தாங்க முடியாது யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் நரக நெருப்பு தாங்க முடியாது யா அல்லாஹ் நரக நெருப்பின் சூட்டை எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரமலானின் பொருட்டினால் கேட்கின்றோம் யா அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடுறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் எவ்வாறு இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோமோ அதே மாதிரி எங்கள் குடும்பத்தாரோடு நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளா யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடலளவு தண்ணி கொடுத்தாலும் தாகம் தீராத அந்த மஹ்ஷருடைய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் ஹவுலுல் கௌசர் என்ற உயர்ந்த மீத்தடாகத்திலிருந்து நீர் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளா யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாகத்தை எவ்வாறு முடியை விட லேசாக இருக்குமோ வாளை விட கூர்மையாக இருக்குமோ அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளா யா அல்லாஹ் யா அல்லாஹ் வெயிலின் வெப்பத்தை இப்பொழுது எங்களால் தாங்க முடியல யா அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்தில் தலைக்கு மேல் வெயில் இருக்கும் யா அல்லாஹ் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த அரிசுடைய நிழலை எங்களுக்கு கொடுத்துட்றா யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் கேட்ட துவாவை கண்மணி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டு ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மரணிக்கும் முன்பு ஒரு முறையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலோ நினைவிலோ கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தில்கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்துள்ளாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் கேட்ட துவாவை கேட்க மறந்த துவாவை என்னெல்லாம் கேட்க நினைக்கின்றோமோ என்னெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அத்துணை துவாக்களையும் உன்னுடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் துஆனா பிஜாரி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசியல் கரம் اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين
सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम।